You are Ragul's wife. I'm right? Hi Arjun. What a surprise, da. Priya, my friend Arjun. Arjun, Hello. my wife Priya. Nice selection. நான் அன்னைக்கு கல்யாணத்துக்கு வர முடியாம போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு பிரியாவை பார்த்ததுக்கு அப்புறம் ஏன் மிஸ் பண்ணனும்னு வருத்தப்படுறேன். Anyway, once again happy married life, da. Thank you. முதல்ல அவரை உள்ள உட்கார சொல்லுங்க. Oh, sorry. உள்ள வாடா. பிரியா, காஃபி கொண்டு வா. இத கொண்டு வரேன். அதான் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லடா. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது தெரியுமா? அப்படின்னா கல்யாணம் ஆகி 1 வருஷம் கழிச்சு gift வாங்க மாட்டேன்னு சொல்றியா? ஹேய், அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. அப்படியே யோசிக்கிற. இங்க பாரு ராகுல், இப்ப என்னால முடிஞ்ச gift நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். குடுக்குற தகுதி உனக்கு இருந்தாலும் வாங்குற தகுதி எனக்கு இல்லடா. சொன்னா கேளு, வாங்கிக்கோ. சொன்னா கேளு. வேண்டாம் ப்ளீஸ். காஃபி எடுத்துக்கங்க. காஃபி எடுத்துக்க. Thank you. So sweet. சக்கரை அதிகமா இருக்கா? என்ன பிரியா, சக்கரை அதிகமா போட்டியா? ஓ அப்படியா? சாரி, நான் வேற காஃபி No, போட்டு. no, no, no. I like this coffee. ட்ரை பண்ணா ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்கே. தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சொன்னா கேளு, எனக்கு இந்த gift எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ப்ளீஸ். ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? வேண்டாம்டா. பிரியா, நான் எதுவும் வாங்குறது இல்ல. ஒரு ஃப்ரெண்டா நீ இங்க வந்திருக்க, எனக்கு அதுவே போதும். ஓகேடா, நான் கிளம்புறேன். அதுக்குள்ளயா? வேலை இருக்குடா. இவ்வளவு நாளுக்கு அப்புறம் என் வீட்டுக்கு வந்திருக்க, ஒரு வாய் சாப்பிட்டது போ. பிரியா, என்ன பார்த்துட்டே இருக்க? போய் சாப்பாடு ரெடி பண்ணு. டேய் சாரிடா, இன்னொரு நாள் வரேன்டா, தப்பா எடுத்துக்காத. ஓகே சரிடா, நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஷியோர். சாப்பிடாம போக மாட்டேன். ஓகேடா, வரேன் பிரியா. See you again. டேய், மறுபடியும் வரேன்னு சொல்லிருக்க, கண்டிப்பா வரணும். ஓகேவா? கண்டிப்பா இன்னொரு வருவேன். முக்கியமான விஷயம், இது உன் வீடு மாதிரி, எப்ப வேணாலும் நீ வரலாம். என்ன புரிஞ்சுதா? ஓகே ராகுல், பாய். டேய், மறுபடியும் சொல்றேன், கண்டிப்பா வரணும். ஓகே? ஷியோர்ரா. ஓகேடா, பாய். பாய். அவர் அப்படி gift கொடுக்கும்போது ஏன் வேணாம் சொல்றீங்க? அதெல்லாம் காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ். இன்னைக்கு நாம வாங்கிக்கிட்டோம்னா மறுபடியும் அதே மாதிரி காஸ்ட்லியா தான் வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு இப்ப என்னாச்சு பிரியா? நமக்கு அவ்வளவு ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் இல்ல, அதனாலதான் வேண்டாம்னு சொன்னேன். மே ஐ கம் இன் சார்? ஒரு தடவை இதை செக் பண்ணிட்டு சைன் பண்ணிடுங்க சார். நீ மட்டும் என் வலையில விழுந்துட்டு இந்த மொத்த சாம்ராஜ்யத்துக்கும் நான் தான் மகாராணி. இதே சீட்ல உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் நான் வேலை வாங்குவேன். பெருசு விழுந்துருச்சு. சைன் பண்ணுங்க சார். அப்படி போட அருவால. வெரி ஹார்ட் சார். டீயே சொன்னேன், பெருசா தூண்டி விட்டப்பா. கரெக்டா மீன் மாட்டும் போது வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டான். This is for you. எனக்கு பிரச்சனை இருக்கு.
என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நான் எவ்வளவு ஆசையா இந்த gift உங்களுக்காக கொண்டு வந்தேன் தெரியுமா? பாருங்க, எங்க ஹஸ்பண்டுக்கு பிடிக்காத விஷயத்த நான் செய்ய மாட்டேங்க. ஓ, அதான் உங்க ப்ராப்ளமா? அவனை பத்தி உங்களை விட எனக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். ஒரு பொண்ணு தனக்குள்ள இருக்க ஆசைகளை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே கூடாது. அதுவும் இல்லாம புருஷனுக்கு பிடிக்கல, நான் வாங்க மாட்டேன், எனக்கு வேண்டாம், இப்படி சொல்றது வேஸ்ட்டுங்க. ஓபன் பண்ணி பாருங்க. இந்த சாரி ரொம்ப அழகா இருக்கு. உங்க அழகான ஃபிகரை டச் பண்ணணும்னு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கு. உங்க நெஞ்சு மேல இந்த சாரி விழுந்ததும் கண்டிப்பா அதுக்கு அழகு வந்துருங்க. அதுவே நீங்க முழுசா கட்டினீங்கன்னா இன்னும் அழகு வந்துருங்க. ப்ளீஸ், ஒரு தடவை இந்த சாரியில நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு நான் பார்க்கணும். இந்த ஆசைய ஒரு தடவை நிறைவேத்துங்க ப்ளீஸ் பிரியா, ஒரு தடவை. வேண்டாங்க. கட்டிட்டு வாங்க. இந்த சாரியில உங்களை ஒரு தடவை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு ப்ளீஸ். ஓகே. எஸ். ஓகேவா? Beautiful. Thank you. You are looking like an angel, பிரியா. இங்க பாருங்க பிரியா, இந்த ட்ரெஸ்ல உங்களை நான் பார்க்கும்போது என் நெஞ்சுக்குள்ள ஏதோ ஓடுற மாதிரி நல்லா உணர்றேன். என்ன பேசுறான் இவன்? நீங்க இந்த சாரியை கட்டினதும் இந்த சாரியோட அழகு இப்போதான் எனக்கு தெரியுது. Really, you are very beautiful lady. என் பொண்டாட்டிய கூட நான் இதே மாதிரி தான் பாத்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலைங்க. இருந்தாலும் என் மனசுக்குள்ள என்னெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருந்தானோ அதே மாதிரி நான் உங்களை பாக்குறேங்க. இத பாருங்க பிரியா, நீங்க எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். This is my promise. Okay. Thank you பிரியா. நான் கேட்ட உடனே எனக்காக நீங்க thank you very much. Bye. அழகான புடவை. கனவுல கூட இந்த மாதிரி புடவை கட்டுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். அவர் வந்த உடனே காட்டணும். எப்போ வருவாரோ? பிரியா, பிரியா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? காலிங் பெல் அடிக்கிறேன் தெரியுமா? உனக்கு கேட்கலையா? நீங்க உள்ள எப்படி வந்தீங்க? மேடம், இது என்னோட வீடு. என்கிட்டயும் ஒரு கீ இருக்கு. ஆமா, சாரி நல்லா இருக்கு. யூ ஆர் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல். அது சரி, இந்த சாரி நீ கட்டி நான் பார்த்ததே இல்லையா? இதுக்கு முன்னாடி இந்த புடவை இருந்ததானே? இன்னைக்குதான் முதல் தடவை கட்டுறேன். அர்ஜுன் கொண்டு வந்து கொடுத்தாரு. இந்த புடவைல நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல? அர்ஜுன் வந்தானா? நான் கிஃப்ட் எல்லாம் வாங்க வேண்டாம்னு சொன்னல, மறுபடியும் ஏன் வாங்குன? அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு, வற்புறுத்தினாரு. இத பாரு பிரியா, I cannot accept this. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? வாங்கலன்னா அர்ஜுன் வருத்தப்படுறாரு, வாங்குனா நீங்க வருத்தப்படுறீங்க. வாங்கிக்கிட்டா மட்டும் என்னங்க தப்பு இருக்கு? இத பாரு பிரியா,
ஒருத்தர்கிட்ட ஒண்ணு வாங்கணும்னா அதை திருப்பி கொடுக்கிற தகுதி நம்ம கிட்ட இருக்கணும். அதனாலதான் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வேண்டாம்னு சொல்றேன். எனக்கு புரியுது, மறுபடியும் இதே மாதிரி காஸ்ட்லியான ஒரு கிஃப்ட் கொடுக்க முடியாது. நீங்க எப்ப பெருசா சம்பாதிப்பீங்க, எனக்கு இந்த மாதிரி படம் வாங்கி கொடுப்பீங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் வரும்போது அதை வாங்குறதுல தப்பே இல்ல. திருப்பி கொடுக்கறத பத்தி நீங்க தான் யோசிக்கணும். பைத்தியக்காரத்தனமா பேசாத. நான் எல்லாம் கரெக்டா தான் பேசுறேன். நீங்களும் வாங்கி கொடுக்க மாட்டீங்க, கிடைச்சதும் வேணாம்னீங்க. நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு புடவை உங்களால வாங்கி கொடுக்க முடியுமா? கனவுல கூட உங்களால வாங்கி கொடுக்க முடியாது. அவ இப்ப ஒண்ணும் சாக்லேட் வாங்கி கொடுக்கல. சாக்லேட் சாப்பிடுறதுக்கு நான் ஒன்னும் குழந்தை இல்ல. அததான் ஒண்ணு புரிஞ்சுக்க சொல்றேன் பிரியா. எனக்குள்ளேயும் நிறைய ஆசைங்க இருக்கு. இருக்கலாம், ஆனா நம்ம நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நடந்தா நல்லா இருக்கும். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாள்ல இருந்து நான் அப்படிதாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எதுக்கு இப்படி புரிஞ்சுக்காம பேசுற? இத பாருங்க, நான் ஒன்னும் அவரை வாங்கி தர சொல்லி கேட்கலாம், அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. நான் வாங்க மாட்டேன்னு சொன்னாலும் அவர் ரொம்ப வற்புறுத்தினாரு, அதான் வாங்கினேன். தட்ஸ் ஆல். அதுக்கு நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. போய் குளிச்சிட்டு வாங்க. உங்க சம்பாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி சாம்பாரும் ரசமும் சேர்ந்து சாப்பிடலாம்.